எலிப்பூச்சின்னு ஒன்று சொன்னாங்க. இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்டு பார்த்தேன். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. முக்கியமான பார்த்தீங்கன்னா இந்த சாஸ் தான். அதனால மறக்காம நம்மளோட யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பாக்குறீங்க. அதே மாதிரி பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணாதான் நாங்க போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனே வரும். மம்மா நீங்க எங்க இருக்கீங்க? ஹாய். ஸோ இப்போ நாங்கள் 2 பேரும் எங்கே ரெடியாக கிளம்பி இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்கார்டிங் வந்து அவங்களுக்கு வந்திருக்கு. ஸோ அதனால் நம்ம வந்து பெரம்பலூர்லேருந்து சென்னைக்கு போக போகிறோம். ரெக்கார்டிங் வந்து திடீர்னு வந்ததுனால எதுவுமே வந்து பஸ் புக் பண்ணுறதோ சேர்ற டைமுக்கு வந்து கிடைக்கல புக் பண்ணலான்னு பார்த்தோம். ஸோ கவர்மெண்ட் பஸ்ஸில் தான் போக போகிறோம். அந்த ட்ராவல் எப்படி இருக்குது என்னன்றதையும் பார்க்கலாம். அதனால் ரொம்ப ஏர்லி மார்னிங்காக கிளம்புறதுனால ஃபுட்டும் எதுவும் ப்ரிப்பேர் பண்ண முடியல. அதனால் ஸ்பெஷலாக ஒன்று இவங்க ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அது என்னன்றதை எங்கள் மாமியார் ரெடி பண்ணது. அதாவது வந்து நேற்று தான் எங்கள் வீட்டில் மாடு வந்து கண்ணுக்குட்டி போட்டிருக்கு. ஸோ அதனால் வந்து நாங்கள் சீம்பாவை தான் இன்றைக்கி வந்து சாப்பிட போகிறோம். செம்மையாக இருக்குது. அப்படியே சுக்கு ஏலக்காய்லாம் போட்டு எங்கள் மாமியார் செம்மையாக பண்ணியிருக்காங்க. லைட்டாக அது மேலே ஜீனி தூவிருக்கோம். கொஞ்சம் இனிப்பு கம்மியாக இருக்கிறனால இதை வச்சு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் மிச்சம் போகிற வழியில் நமக்கு என்ன கிடைக்குதோ அதை அப்படியே வாங்கி சாப்பிட்டுட்டு குடிச்சிக்கிட்டு போயிடலாம். எங்கள் வீட்டுக்கு யார் வந்தாலும் அதோ கீழே படுத்துருக்கான் பார்த்தீங்களா, அவனை தாண்டி தான் மேலேயும் வரணும் கீழேயும் போகணும். நான் வந்து ஈஸியாக அப்படியே டபக்குன்னு தாவி போயிடுவேன். இவங்க வந்து தாவறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. அப்படிதான் ஒரு நாள் தாவரன்னு தாவி அதோட வாழை மிதிச்சிட்டாங்க. பாவம் இல்லையா அது? அப்படியே புங்க மர காற்றை வாங்கிட்டு அப்படியே கிளம்பியாச்சு. இப்போ அப்படியே போகும்போது உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன். மாக்கப்பண்ண அடிக்கடி வந்து சொல்லுவார்ல, மலைகளுக்கு நடுவில் வாழும் கொஞ்சி குமார் வாங்க அப்படின்னு. அந்த மலை தான் இது. ஆக்சுவலி எங்கள் வீட்டுக்கு சுற்றி பார்த்தீங்கன்னா வந்து அது ஒரு அழகான சினாரியோ. எங்கே பார்த்தாலுமே மலை தான் தெரியும். சுற்றி வந்து ஒரு காலி காடாக இருக்கும். இங்கே வந்து ஒரு விதை வந்து ஒன்று பயிரிட்டு இருக்காங்க. அது என்ன செடின்னு கண்டுபிடிச்ச எல்லாரும் சொல்லுங்க. என்ன ஏதோ மழை பெய்யுன்னு சொன்னேன், இங்க பங்குனி வெயில் பல்ல கட்டி அடிச்சிட்டு இருக்கு. அதான்ப்பா எவ்வளவு வெயில் அடிக்குது பாரு. யார் ஊர்ல எல்லாம் இப்படி வெயில் அடிக்குதுன்னு சொல்லுங்க. ஒரு வழியா பஸ் வேற போய் பிடிக்கணும். ஒரு வழியா உட்காந்தாச்சு. சரிண்ணா வெயில்டா எப்பா. சரி என்ன ஏதோ பஸ் கண்டக்டர் எல்லாம் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க காலங்காத்தாலேயே. அது ஒரு பெரிய அடிதடிப்பா. அதெல்லாம் தாண்டி இப்போ பஸ் எடுக்க போறாங்க. இந்த டிராவலை ஸ்டார்ட் பண்ணுவோம் இன்னும் கொஞ்சம் நேரத்துல. இந்த வெளில எட்டி பாக்குறேன், இதுக்கு என்ன பண்றாங்கன்னு எட்டி பாக்குறேன். அது சண்டையெல்லாம் முடிஞ்சிச்சு ரொம்ப நேரத்துக்கு முன்னாடி முடிஞ்சிச்சு. சரி நான் போய் வடை வாங்கிட்டு வந்துடுறேன். சரி நமக்கு வந்து சோறு தான்ப்பா முக்கியம். ஏறினோடனே வடை சம்சாவை பிடிச்சி சாப்பிட ஆரம்பிச்சாச்சு. ஸோ ஆக்சுவலாக வந்து நம்ம சென்னை ரீச் ஆகிட்டோம். டேய் என்னடா மூஞ்சி இது? இதெல்லாம் வியாபாரம் ஆகாது. ரெக்கார்டிங் ஸ்டுடியோவும் வந்துட்டோம். இப்போ அவங்க பாட போகிறாங்க. அதை வந்து சாங் நீங்கள் கேட்க முடியாது, நான் சும்மா மியூட்டில் போட்டுடுறேன். ஒரு வழியாக ரெக்கார்டிங் நல்லபடியாக முடிஞ்சுது. இது என்ன சாங், இது என்ன டீட்டெயில்ன்றதெல்லாம் வந்து நான் ரிலீஸ் ஆகும்போது உங்களுக்கு கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். ஸோ பாட்டு பாடி முடிச்சுட்டு பக்கத்துலேயே வந்து பீச் இருக்குன்றதுனால நாங்கள் 2 பேரும் பெசன் நகர் பீச் போகலான்னு கொஞ்சிக்குமார் வந்து ஆட்டோ புக் பண்ணிட்டாரு. ஆட்டோ ரைடு அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு 2 பேரும் பெசன் நகர் பீச்சுக்கு அப்படியே ஒரு வாக்கை போட்டு போயிட்டோம். இறங்கி பீச்சுக்கு போகிறதெல்லாம் பெருசு இல்லைம்மா. ஆமாம் நீ ஏன் பீச்சில் நடக்கும்போது ரொம்ப கஷ்டப்பட்டு நடக்கிற? அது என்ன ஒரு பிரச்சனை உனக்கு? எனக்கு இப்போ சொல்ல அதை பற்றி. ஏன்டா குண்டா இருக்கான்னு இப்பதான் நான் ஃபீல் பண்றேன். ஏன்னா ஒல்லியா இருந்தா கூட அப்படியே மண்ணு மேலேயே மிதந்து போயிடலாம் போல. குண்டா இருக்கனால காலு ஒரு அடி உள்ள போயிருது. வெளியிலே வர இது ரொம்ப கம்மி தான். அப்படியே உள்ள போயிருது காலு. அதனால செருப்பெல்லாம் கழட்டிட்டு ஐயோ பொறுமையா நடந்து போறேன். என்னதான் நம்ம வந்து பகலில் பீச்சை பார்த்தாலும் அந்த அலையோட சத்தத்தை கேட்டாலும் நைட் டைமில் அந்த நிலாவோட அந்த பீச்சை பார்க்குற அந்த சுகமே தனிதான். ஆக்சுவலாக இதில் உங்களுக்கு அவ்வளோ கிளியராக தெரியுதா என்னன்னு எனக்கு தெரியல. ஓரளவுக்கு தெரியும் அப்படின்றத நம்புறேன். இங்கே நாங்கள் பீச்சில் அலையை கேட்டுட்டு இருக்கும் போதே நம்மளுக்கு வந்து பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. பசிக்க ஆரம்பிச்சா சும்மா இருப்பாங்களா? நம்ம தான் ஃபுட்டி வேறையா. அதனால போனதே பெசன் நகர் பீச் போனதே வந்து அந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு கடையில் வந்து மீன் எலிப்பூச்சி எல்லாம் சாப்பிடணுன்றதுக்கு தான். இப்போ வந்து நாங்கள் எலிப்பூச்சி அது வாங்கியிருக்கோம். இது ஒரு வாட்டி ட்ரை பண்ணோம். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. இப்போ வந்து இன்னைக்கு எதே லெமன்லாம் புளிஞ்சு விட்டு, ஏன்னா புளிய ஒன்றும் வர மாட்டேங்குது. புளிஞ்சு விட்டு ஒரு பீஸ் எடுக்கையில் ஒரு வெங்காயத்தோட அப்படி ஒரு பீஸ் எடுத்து வாயில வச்சோம்னா ஐயோ போச்சே. இங்க ஒரு பொடி போட்டு தருவாங்க. அம்மா டேஸ்ட். ஆக்சுவலாக வந்து நான் வந்து அந்த எலிப்பூச்சின்னு ஒன்று சொன்னாங்க. இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்டு பார்த்தேன். இதுக்கு முன்னாடி சாப்பிடவே இல்லை. அது ஏதோ பார்க்கறதுக்கு குட்டியா இருக்க கற்பம்பூச்சி மாதிரியே இருக்கு. ஆனா ஏதோ சொல்லி ஏமாத்துட்டாங்க என்னன்னு தெரியல. நல்லா தான் இருந்தது. டேஸ்ட் செமையா இருந்தது. அவங்க போட்டிருக்க மசாலாவும் சூப்பரா இருந்தது. ஸோ அடுத்தது வந்து ஒரு கிழங்கா மீன் வந்து சொல்லியிருக்கோம். அதை அப்படியே தூக்கி காமிங்க. அதை அப்படியே உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. அடுத்தது இதுதான் சாப்பிட போறோம். ஆஹா அங்க பாருங்க. செம பல்கான பீஸா வந்திருக்கு.
சூப்பராக இருக்குது. அது மேலே இந்த ஒரு பொடி ஒன்று போடுறாங்க, தான் செம்ம டேஸ்ட்டாக இருக்குல்ல. அதை கேட்டு என்னென்னு வாங்கிட்டு போன வீட்டுக்கு. ஆனால் அந்த மீனும் எலி பூச்சியும் சரியான டேஸ்ட்டுங்க, சான்ஸே இல்லை. அந்த கடை நீங்கள் வந்து பெசன் நகர் போனீங்கன்னா அக்ஷயா ஃபிஷ் ஃப்ரைன்னு நினைக்கிறேன் அந்த கடையோட பேர். அங்கே போய் கண்டிப்பாக சாப்பிட்டு பாருங்கள். இதெல்லாம் சைடாக சாப்பிட்டு வயிற்றுல வந்து இன்னும் மிச்சம் இடம் வச்சுருக்கோம். மெயினாக ஏதாவது சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாத்வேயில் அப்படியே பிடிச்சி பெசன் நகரில் நடந்து போய் ஒரு கடைக்குள்ளே போயாச்சு. இது என்னது? இது வந்து சிக்கன் நகெட்ஸ். இது வந்து கிரன்ச்சி சிக்கன் பர்கர். இது வந்து அல்ஃபோன்சோ மேங்கோ திக் ஷேக். இதில் வந்து முக்கியமான பார்த்தோம்னா இந்த சாஸ் தான், அதை நல்லா பிதுக்கி ஊற்றிடலாம், இல்லைன்னா அது நடுவில் பிடிக்கலாம் அப்படின்னு. அதான் ஃபுல்லாக அங்கேயே சாப்பிட்டு முடிச்சுட்டு இங்கே என்ன பண்ணுற? என்னதான் வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டாலும் இந்த டெசர்ட் ஐஸ்கிரீம் சாப்பிட்றதுக்கு வயிற்றுல எப்போவுமே ஒரு இடம் இருக்கும். எனக்கு இருக்கும், உங்களுக்கு இருக்குமான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படி வந்து நான் தேடி கண்டுபிடிச்சி ஒரு குச்சி ஐஸ் கடை ஒன்று பார்த்தேன். பல்பி ஆரஞ்சுன்னு சும்மா ஒரு ஆரஞ்சு ஃப்ளேவரில் இருக்குன்னு நினச்சா நிஜமான ஆரஞ்சு ஜூஸ் வச்சு பண்ணியிருக்காங்க. கடிக்கிறப்ப அந்த பல்ப்பு அங்கே வந்து அப்படியே ஃப்ரோஸ் ஆனது தெரியுது. இங்கே பாருங்க கீழே, அது என்னது மாதுளம்பழம், செம்மையாக இருக்குது டேஸ்ட்டு. இது எல்லாமே சாப்பிட்டு முடிச்சுட்டு என்ன பண்ணோன்னா உடனே கேப் போட்டு இங்கேருந்து கிளாம்பாக்கம் போயிட்டு அங்கேருந்து கவர்மெண்ட் பஸ் பிடிச்சி நாங்கள் பெரம்பலூர் வந்துட்டோம். பெரம்பலூர் வர வழியில் செம்ம டிராஃபிக், அதனால் எங்களால் வீடியோவே எடுக்க முடியல. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். டாடா, பாய் பாய்.